அமைதி காப்பது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சாத்தனத்தம் இங்கே குழுவில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இன்னும் சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை எளிய முறையில் அல்ல, இடமா சிறுசு ஆனால் கருவு சிறுத்தாலும் காரம் குறையாத பிள்ளைகளுடைய திறமைகளை மிக மிக சிறப்பாக ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பயிற்சித்த ஆசிரியர்களுக்கும் அந்த பயிற்சியை முறையாக எடுத்துக்கொண்ட மாணவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நான் வந்து பாடசாலை தொடங்கல. இது எனது ஊர், எனது மக்கள், எனது ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால கொள்கையிலாவே நான் பேசிட்டேன். சரிங்களா? உங்களுடைய திறமை மென்மேலும் வளரட்டும். பூஜை ஒன்று நஞ்சை ஒன்று பொங்கி வரும் கங்கை ஒன்று பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கொரு கட்சி உண்டு, ஜாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல பெரும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. குஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை. வானத்தை எட்டி யாரும் கட்டி வைத்து கொடுத்தது உனக்கு பார்த்து பாடும் நினைத்த கூட்டமே விழுந்து தாளிக்கிறது. எத்தனை காலம் இப்படி போடும் என்னொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் என்று மாறும் வேலை வரும். ஆயிரம் கைகள் கொடுக்கும் நாளும் பாடட்டும். நாளைய காலம் நம்மோடு போராடும். பொங்கி வரும் கங்கை பஞ்சம் மட்டும் மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. பாதை கண்டு நடக்குது, காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது, கனக பாட்டு ஒன்று படிக்குது. கைகளில் சேரும் காலையில் தோன்றும் தொங்கி வேண்டும் கண்ணுக்குள்ளே சேரிய பெண்களை சாயலை வந்து திண்டாதா. கங்கை தொட்டே பாயாதா, காவிரியோடு சேராதா. பாடுபடும் தோழர்கள் உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை பஞ்சம் மட்டும் மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. பாசத்திற்கும் உங்களுடைய அருமையான கரகோஷத்திற்கும் கரங்கள் நிறைந்த ஒளிக்கும் நன்றி. எவ்வளவு வார்த்தைகளாக சொன்னாலும் அது பத்தாது, உள்ளத்தில் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, மாணவர்கள் எண்ணிக்கை விட பெற்றோர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பள்ளியை நினைக்க வேண்டியது பெற்றோர்கள் அல்ல, மாணவர்கள். பள்ளிக்கூடத்தை எண்ணிக்கையால் நிரப்புங்க.
எண்ணிக்கையால் நிரப்புங்க. பிரைமரியில இருந்து அப்பர் பிரைமரி வரைக்கும் எண்ணிக்கையா சரிங்களா? ஒரு போஸ்டிங் போயிடுச்சுனாக்க திரும்ப கிடைக்காது. அதனால நம்மளோட பிள்ளைங்களை முடிஞ்ச வரைக்கும் 8வது அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைகள் கண்ணால பார்க்கணும். பார்க்கிற பொழுதுதான் அவர்கள் வாழ்வுல முன்னுக்கு வருங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை சொல்லிட்டுமா